இன்றைக்கி டேட்டு பார்த்தோங்க ஃப்ரெண்ட்ஸ், 27 பிப்ரவரி ஃப்ரைடே. இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் டேட்டு 2026. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து ஒரு கால் கொடுத்தேன். அது ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நான் அது டார்கெட் கிட்ட போனதுக்கப்புறம் தான் அதை நான் காலே கொடுத்தேன். அதனால் அந்த என்ட்ரி கூட நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா. ஆனால் ஜஸ்ட்டு கால்ஸ் மட்டும் பாருங்கள், எந்த அளவுக்கு போயிருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெனஸ்டே வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் செல் என்ட்ரி கொடுத்துருந்தேன் 61,600. டார்கெட் வந்து 61,515. ஸ்டாப் லாஸ் வந்து 61,672. டைம் வந்து 11:22. ஓகேங்களா. இப்போ வந்து லைவ் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. லைவ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. खाना बनाने की रेसिपी बार बार से लोगे क्या? तो स्टॉक मार्केट एडवाइस दोस्तों से और रिश्तेदारों से क्यों लेते हो? मार्केट वुल्फ का निफ्टी இது வந்து வாழைக்கிழமை. நேற்று இதுதான் புதன்கிழமை, 25ஆம் தேதி தான் புதன்கிழமை. ஓகேங்களா. 61,600 இதுதான் நம்மளுடைய செல் என்ட்ரி. இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸு. நான் எத்தனை மணிக்கு கொடுத்துருந்தேன்? ஆக்சுவலாக வந்து நான் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கணுன்னா, கரெக்டாக நான் வந்து ஒரு 9:45 கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. 9:45 என்னால் கொடுக்க முடியல. இந்த கான்ட்ராக்ட் மாறினது வந்து எனக்கு தெரியல, சரி நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு லீவ் மாதிரியே இருந்தது, மார்க்கெட் எதுவும் ரன்னிங்கில் இல்லை. அதுக்கப்புறம் லேட்டாக தான் பார்த்தேன், 11:22 தான் பார்த்தேன். 600 டார்கெட் வந்து 515. ஓகேங்களா. அது வந்து ஆக்சுவலாக வந்து டார்கெட் வந்து போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 25ஆம் தேதி 25 இதோ இங்கே இருக்க பாருங்கள். ஓகேங்களா. 515 டார்கெட் போயிடுச்சு. ஓகேங்களா. ஆனால் நான் லேட்டாக தான் பார்த்தேன், 11:21 தான் பார்த்தேன். டார்கெட் போனதுக்கப்புறம் தான் பார்த்தனே. ஓகேங்களா. அது விட்டலாம், அந்த ட்ரேடு நம்ம எடுக்கலனே விட்டலாம். ஓகேங்களா. விட்டலாம். எடுத்திருந்தால் நம்ம கரெக்டாக கவனிச்சிருந்தோம்னா போய் கிடச்சிருக்கோம் ப்ராஃபிட்டு. அதை நம்ம விட்டுட்டோம், அதை விட்டுடுங்க. அப்புறம் வந்து எஸ்டர்டே ஓகேங்களா, நேற்று வாழைக்கிழமை கொடுத்த கால் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் செல் என்ட்ரி 61,400. டார்கெட் வந்து 61,315. ஸ்டாப் லாஸ் வந்து 61,502. 10:36 கொடுத்துருக்கேன். இதுவும் செல்லு தான், 61,400. ஓகேங்களா. $400 10:36. ஓகே, இங்கே தான் 400 கொடுத்துருந்தோம். டார்கெட் வந்து 315. 315 டார்கெட் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. 315 85 பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து போயிருக்கு. இது நான் நேற்று வீடியோ போட முடியாததுனால நான் வந்து லேட்டாக போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து 502. ஸ்டாப் லாஸே அடிக்கலை, கிட்ட போச்சு அடிக்கலை. டார்கெட் வந்து 315. ஓகேங்களா. இது டார்கெட் வந்து போயிடுச்சு 85 பாயிண்ட்டு. இன்றைக்கி கால் கொடுத்துருந்தேன், இன்றைக்கும் டார்கெட் வந்து போயிடுச்சு. இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் டுடே ஓகேங்களா செல் என்ட்ரி 61,206. டார்கெட் வந்து 61,000. ஸ்டாப் லாஸ் வந்து 61,467. 9:42 கொடுத்தேன், 1/4 மணி நேரத்தில் போயிடுச்சு. ஓகேங்களா. செல் என்ட்ரி இங்கே தான் கொடுத்துருந்தேன் 61,000. இது வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. 9:42 இங்கே இருக்க பாருங்கள், இந்த கேண்டில் தான் கேண்டில் கொடுத்துருந்தேன். கரெக்டாக வந்து 10 மணிக்கெலாம் போயிடுச்சு 200 பாயிண்ட்டு. ஓகேங்களா. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு எதனா கால்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து நான் சிபி ரிஜிஸ்டர் பண்ண அனாலிஸ்ட்டு கிடையாது. இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து உங்களையே சாரும், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இது வந்து நான் ட்ரேடும் எடுத்தேன், அதுவும் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதத்துக்கு உண்டான டார்கெட் வந்து
ஒரு 3 நாள் முன்னாடியே நம்ம ரீச் பண்ணிட்டோம். மண்டேவே ரீச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த பாருங்க, ஃபஸ்ட் டார்கெட்டு ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 36 செல் பண்ணியிருந்தேன். அதில் பாதி வந்து ஃபஸ்ட் டார்கெட்டில் கொடுத்துட்டோம். 3650 ரூபா ப்ராஃபிட்டு. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். ஓகேங்களா? இதே மாதிரி ஸ்டாப் லாஸ் எடுத்து என்ட்ரி ப்ரைஸ்லேயே போட்டோம். 66,217 போட்டோம். இது வந்து எங்கே முடிட்டோம். சப்போஸ் அது வந்து ரிட்டர்ன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிடும். அப்படிலாம் இன்னும் நல்லா ஃபால் ஆச்சுன்னா ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா? நம்ம இந்த மாதத்துக்கு உண்டான டார்கெட் வந்து 30%. அதை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது பாருங்கள், கீழே பார்த்தீங்கனாலே தெரியும். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். 30,000 வந்துடுச்சு. 30% நம்மளுக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஒரு ட்ரேடும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த புதன்கிழமை ட்ரேடு வந்து எடுக்கலை. அது எடுத்திருந்தால் அது ஒரு 50 பாயிண்ட்டு கிட்ட கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அதில் செகண்ட் டார்கெட்டும் வந்து நல்லா போயிருந்தது. ஓகேங்களா? அதுவும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, நம்ம இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி அக்யூரேட்டான கால்ஸ் வேணுன்றவங்க என் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.